நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பூமிக்கு அடியில ஒரு மனுஷன் நிக்காம உள்ள தோண்டிக்கிட்டே போனா அப்படின்னா அடுத்த நொடி அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. அப்படி அவன் தோண்டி தோண்டி பூமியோட ஒரு பக்கத்துல இருந்து அதோட மறுபக்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சானா கடைசியில அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். ஆமாங்க, பல உலக ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட உச்சக்கட்ட ஆராய்ச்சி பேராசையினால இந்த உலகத்தையே ரெண்டா பொளந்து துண்டு துண்டு ஆக்குனப்போ இந்த உலகத்துல என்னென்ன அழிவுகள்லாம் ஏற்பட்டது, மனிதன் அதுல இருந்து எப்படி தப்பிச்சான், இப்ப அந்த ஆராய்ச்சி பண்ண இடம் எங்க இருக்கு, அப்படி அது என்ன ஆராய்ச்சி அப்படிங்கறது தான் நீங்க பல நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு மிஸ்டீரியஸான உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். ஒரு ஜேசிபி புல்டோசரால பூமிக்கு அடியில அதிகபட்சமா 30 அடி வரையும் தோண்ட முடியும். அதுவே ஒரு மனுஷன் ஒரு மண்வெட்டியை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 3ல இருந்து 6 அடி வரையும் தோண்டலாம். அதுக்கு மேல தோண்டது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பூமியை தோண்ட தோண்ட ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல மண்ணோட சேர்ந்து சாதாரண கற்கள் மட்டும் இல்லைங்க, பெட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற மலைகள் உள்ள கற்கள் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குமோ அதை விட பல மடங்கு அடர்த்தியான பாறைகள் பூமிக்குள்ளேயும் இருக்கும். இத நம்ம ஊர் ஜேசிபியை மட்டும் வச்சு இல்லைங்க, ஒரு பெரிய எக்ஸிபிட் எடுத்துட்டு வந்தாலுமே சரிதான், இத மாதிரியான பாறைகளை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலுமே இப்போ சில குழி நோண்டுறதுக்காகவே தத்ரூபமா செய்யப்பட்ட பவர்ஃபுல்லான சில ட்ரில் மிஷின்லாம் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் உடைச்சு தள்ளி பூமிக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு அதோட மறுபக்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது கடலோட பிரஷர் எப்படி உள்ள போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இங்க நிலத்தோட வெப்பம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போக போக பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெப்பம் நம்ம வீட்டு அடுப்புல எரியிற நெருப்பு மாதிரி சாதாரண வெப்பம்லாம் இல்லைங்க. நம்ம சூரியனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சா எந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுமோ அந்த அளவுக்கு பூமிக்கு அடியிலையும் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே பல நாடுகள் இந்த பூமியை பத்தியான ஆராய்ச்சிகளை விட்டுட்டு ஸ்பேஸ பத்தியான ஆராய்ச்சிகளை தான் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நாடுகள் எதுக்குமே தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்லயே மனுஷன் இந்த பூமியோட ஒரு பக்கம் பொளந்து ஓட்ட போட்டு அடுத்த பக்கம் வரப்போறான் அப்படின்னு.